இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். லூக்கா நற்செய்தி 13 நமக்கு செய்தி வருகிறது. வசனங்கள் 1-9. கலிலேயருக்கு இவ்வாறு விபத்து நிகழ்ந்ததனால் அவர்கள் மற்ற எல்லா கலிலேயரையும் விட பாவிகள் என நினைக்கிறீர்களா? மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அவ்வாறே அழிவீர்கள். எருசலேமில் குடியிருந்த மற்ற எல்லாரையும் விட சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே, அவர்கள் குற்றவாளிகள் என நினைக்கிறீர்களா? அப்படி அல்ல. மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அப்படியே அழிவீர்கள். அதை தொடர்ந்து கனிதராத அத்திமரத்தை வெட்டிவிடலாமா என்று கேட்கிற அந்த உவமை வருகிறது. அன்பானவர்களே, நமக்கு கடவுள் வாய்ப்புகளை கொடுக்கிறார். தவக்காலத்தை கொடுக்கிறார், திருவருகை காலத்தை கொடுக்கிறார், திருவிழாக்களிலே தியானத்தை கொடுக்கிறார். தவக்காலத்திலும் மற்ற சிறப்பான நாட்களிலும் 3 நாட்கள் தியானம், 1 நாள் தியானம், 1 வாரம் தியானம், பல மாலை வேளைகளிலே தியானம் என்று குருக்கள் வழியாக பங்குகளிலே நமக்கு வாய்ப்புகளை கொடுக்கிறார். மனம் மாற, கனிகளை கொடுக்க வேண்டும் என்ற வைராக்கியத்தில் வளர, வெறுமனே இந்த உலகில் நாம் சாப்பிட்டோம், உடுத்தினோம், வாழ்ந்தோம், செத்தோம் என்று இல்லாமல் உலகில் கடவுள் நம்மை இருக்கும்படி அனுப்பி இருக்கிறார். இருக்கிற குறுகிய காலத்தில் நாம் கடவுளுக்கென்று எதையாவது செய்ய வேண்டும், மனிதனுக்கென்று ஏதாவது நன்மை செய்ய வேண்டும், நாம் ஒரு காரியத்தை சாதிக்க வேண்டும், இறையாட்சியை நட்டு வைக்க வேண்டும், தவறுகளை இடித்து தகர்க்க வேண்டும் என்ற வைராக்கியம் நம்மிடம் வேண்டும். அதுதானே கனி. அந்த கனியாக ரொம்ப சாஃப்டான வார்த்தைகள்ல பைபிள் சொல்லுது. கலாத்தியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் 5:22 வாசிக்கிறோம். அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, நன்னயம், பரிவு, தன்னடக்கம், சாந்தம், நம்பிக்கை போன்ற இவைகளை நாம் மிக வன்மையாக பற்றி கொள்ள வேண்டும். அதுதான் கனி. நம்மிடம் இருக்கின்றவைகளை பயன்படுத்தி இந்த ஆண்டவருடைய ஆவியானவருடைய கனிகளுக்கு நாம் சொந்தக்காரர்கள் ஆக வேண்டும். இந்த கனிகள் நம்மிடமிருந்து தூய ஆவியானவர் வழியாக நம் மூலமாக அது வெளிப்பட வேண்டும். தொடர்புகளிலே, உறவுகளிலே, பேச்சிலே, வார்த்தையிலே, நம்முடைய செயல்பாடுகளிலே, சிந்தனைகளிலே அவைகள் அமைய வேண்டும். அதுதான் சாதனை. அதுதான் சாதனை. நாம் இந்த உலகில் சில ஆண்டுகள் வாழுகிறோம் என்றால் இயேசுவை அறிவித்தோம், இயேசுவை நேசித்தோம், இயேசுவிற்காக இன்ன பகிர்வை கொடுத்தோம், இன்ன வழிகளில அன்பை காட்டினோம், இன்ன வழிகளில சாந்தம், பொறுமை, பரிவு இவைகளிலே நாம் உயர்ந்து நின்றோம் என்ற சாதனைகளுக்கு நாம் சொந்தக்காரர்களாக வேண்டும். அதுதான் கனி கொடுப்பது. கனி கொடாவிட்டால் இயேசு அந்த உவமையில என்ன சொல்லுகிறார்? இந்த மரத்தை வெட்டி விடலாமா? இன்னும் வாய்ப்பை கொடுக்கிறான். அந்த தோட்டக்காரன் என்ன சொல்லுகிறான்? இன்னும் ஓராண்டு எரு போடுவேன், கொத்தி எரு போடுவேன், தண்ணீர் பாய்ச்சுவேன், பாதுகாக்கிறேன். ஒரு வருடம் கழித்து இந்த வாய்ப்பை கடந்தும் பயனில்லை என்றால் வெட்டி விடலாம். நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள வாய்ப்பை, கடைசி வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம். ஆண்டவரே, எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாட்களிலே, தவ நாட்களிலே எங்களுக்கு கிடைக்கின்ற இந்த நற்செய்தி பகுதி ஒவ்வொன்றும் நாங்கள் கனி கொடுக்க வேண்டும். இயேசுவோடு இணைந்து வாழ வேண்டும். இயேசுவினுடைய அழைப்பிற்கேற்ப எங்களுடைய பாதையை அமைத்துக் கொள்ள வேண்டும். எங்களுக்கென்று வாழ்க்கையில் ஒரு தெளிவான இலக்கு, இயேசுதான் இலக்கு, இயேசுவின் மீது எங்களுடைய பார்வை பதிய வைக்க வேண்டும் என்ற உண்மைகளை எல்லாம் தெரிகின்ற இந்த நாட்களில் அவைகளுக்கு நாங்கள் பணிந்து வாழ வரம் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.